ஹாய் எவ்ரிவன். என் தங்கம்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓகே. என்ன யோசிக்கிறீங்க? ஓ, ஜூன் மந்த் வந்துருச்சு, இந்த ஒர்க்லாம் எப்படி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, கன்ஃபியூஷனோட எதையும் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ்டு மூடில் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இது உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறேன். லைஃப்பில் உங்கள் கூட பாசிட்டிவ் பர்சன்ஸ்ன்னு சில பேர் இருப்பாங்களா, தயவு செய்து அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. சீரியஸாக சொல்கிறேங்க. அவங்களோட நீங்கள் ஒரு விஷயம் போய் பாருங்களேன், செஞ்சு பாருங்களேன், எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லைக் உங்கள் சிஸ்டரோ, நீங்கள் லவ் பண்ணுறவங்களோ, யாரோ வேணாலும் இருக்கலாம், தெரிஞ்சவங்க, எப்படி அவங்களோட அந்த பாசிட்டிவ் வைப் இருக்குல்ல, அவங்கள மட்டும் நானே நினைப்பேங்க, மிஸ் பண்ணக்கூடாது. நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவங்களோடலாம் நீங்கள் போய் பாருங்களேன். லைக் நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, அவங்களோட எண்ணம் அப்படின்ற அலை ஒன்று இருக்கும்ல, அதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும். நான் கூட எப்பயுமே வெளியே போகும்போதெல்லாம் விஷ் பண்ணிப்பேங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறவங்களாம் பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னு. அதே விஷயம் தான் உங்களுக்கும் பண்ணுறேன். ஸோ லைஃப்பில் எதை மிஸ் பண்ணாலும், அது யாராக வேணாலும் இருக்கட்டும், பாசிட்டிவ் பர்சன்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எது வேணாலும் கிடச்சிருங்க, அந்த பாசிட்டிவ் பர்சன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இது என்னுடைய அனுபவம். இது என்னுடைய சின்ன அட்வைஸ். நான் அட்வைஸ் பண்ணுறதுக்குலாம் பெரிய ஆளாக ஒன்றும் கிடையாது. பட் என் தங்கங்களுக்கு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை அது வேணான்னு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹாப்பி ஜூன். நல்லபடியாக அவங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஹாவ் அ கிரேட் டே. லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். பை.